இங்க இந்த ட்ரெயின் போற தடத்துல வந்து கிரீஸ் தடவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு தடவுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல இருக்க தங்கத்தடிக்கு தாங்க. ட்ரெயின் தண்டவாளத்துல காது வச்சுட்டு ட்ரெயின் கிட்ட வருதுன்னு தெரிஞ்சவனே எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அந்த ட்ரெயினு கிட்ட வந்துருச்சு. இவனுங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கிட்ட வந்துனே இவனுங்க கிரீஸ் தடவின இடத்துல மட்டும் அதே இடத்துல இந்த வீல் சுத்திட்டு இருக்குதுங்க. இவனுங்க நினைச்ச மாதிரி அந்த ட்ரெயின் நின்னுடுதுங்க. உடனே என்ன பண்றானுங்கன்னா எல்லாருமே அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அங்க இருக்கவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறானுங்க. அப்புறம் தங்கத்துக்கு பாதுகாப்பா அந்த போலீஸ் என்ன பண்றானுங்கன்னா அவனுங்க இருக்க கம்பார்ட்மெண்ட்ல போய் ஒரு தேன் கூட போட்டுறானுங்க. அப்படி வெளியே வந்தானுங்கன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு ஷூட் பண்ணி கொண்டாடுறானுங்க. அப்புறம் என்ன பண்றானுங்கன்னா அந்த தங்க இருக்க கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியா எடுத்துட்டு இவனுக்கு கிளம்பிடுறானுங்க. இது தெரிஞ்ச உடனே அவங்க போலீஸ் அவனுங்களை துரத்தி போயிட்டு இருக்குதுங்க. அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. இவன் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியல. இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி தாங்க இறங்கி இருக்கானுங்க. அதனால என்ன பண்ணிருக்கானுங்கன்னு பாத்தீங்கன்னா 2 மரத்துக்கு நடுவுல கவுரு போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் பத்தலங்க. அதனால என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்க எல்லா மரமே புடிங்கிட்டு வந்தது. ஆனா இவனுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே அப்படிதாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. கடைசியில எப்படி அந்த ரயில நின்னுதுங்க. இவனுங்க எல்லாருமே அங்க இருக்க தங்கத்தை ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கிறானுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. ஆனா வந்து பார்த்தா வெறும் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தாங்க இருக்கு. தங்க எல்லாமே அவங்க அடிச்சுட்டு அப்பயே கிளம்பிட்டானுங்க.